நிறைய பேர் உன்னை கேட்டுட்டே இருந்தாங்க பாப்பா, எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. அதாவது ஹிந்தி கிளாஸு, டியூஷன், டான்ஸ் கிளாஸு, அதனால அவ்வளோ பிஸி அந்த அம்மா. கீழே வந்துச்சு. உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள். அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். ஸோ கைஸ், இந்த வீடியோ பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனில் தான் வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோட்டஸ் 365. லோட்டஸ் 365 வந்து ரொம்ப ட்ரஸ்டபுளான ஒரு ஆப். ஸோ 2015லேருந்தே இந்தியாவில் இருக்காங்க. நிறைய பிராண்ட் அம்பாசிடர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஜல் அகர்வால், நவாசுதீன் சித்திக், அது மட்டும் இல்லாமல் ஊர்வசி ரத்துல்லா, இவங்க எல்லாருமே பிராண்ட் அம்பாசிடர்ஸாக இருக்காங்க. ஸோ இந்த ஆப்பில் நீங்கள் வந்து கிரிக்கெட், ஃபுட்பால், டென்னிஸ் அதோடைய அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 1000+ கேம்ஸ் இருக்குது. அதையுமே ப்ளே பண்ணி நீங்கள் வந்து வின் பண்ணலாம். வின் பண்ண அமௌண்ட்டை டைரெக்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரானும் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது இஷ்யூ அப்படின்னா 24/7 வந்து லோட்டஸ் 365 உடைய கஸ்டமர் கேர் சர்வீஸும் இருக்குது. அவங்ககிட்ட நீங்கள் எப்போ வேணால் கால் பண்ணி நீங்கள் உங்களுடைய இஷ்யூஸை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்? கீழே கொடுத்துருக்க லிங்கை மறக்காமல் கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஐஃபோன்ஸ், ராயல் என்ஃபீல்ட்ஸ், சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா இது எல்லாமே வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பை பெறுங்க. ஸோ கீழே லிங்க் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். அப்போவே நான் வந்து கருணக்கிழங்கு வேக வச்சாச்சு. அதுக்கப்புறம் பருப்பெல்லாம் வந்து வரலட்சுமி குக்கரில் போட்டாச்சு. அப்புறம் சாப்பாடு வடிச்சிருச்சு. பாப்பாவை நிறைய பேர் காட்டல அப்படின்றாங்க. அந்த அம்மா காலையில் எண்ணெய் தேய்ச்சி தலை குத்தினேன். அதனால் உட்காந்து இப்போ தான் மேகி சாப்பிட்டுட்ருக்காங்க. நான் வந்து காய்கறியெல்லாம் வெட்டிட்டு இப்போ வந்து ஜூஸ் வந்து போட போகிறேன். பாப்பாவுக்கு, வரலட்சுமிக்கு, அருணுக்கெல்லாம். ஆப்பிள் வந்து 2 போட்டிருக்கேன். 1 டம்ளர் பால் ஊற்றிருக்கேன். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டிருக்கேன். இதை அப்படியே ஓட்டிக்கலாம். பாருங்கள், இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. மேகி சாப்பிட்டுட்டு அப்படியே ஜூஸ் எப்படி இருக்குது? நிறைய பேர் உன்னை கேட்டுட்டே இருந்தாங்க பாப்பா, எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. ஏன் இவ்வளோ நாள் வரல? அதாவது ஹிந்தி கிளாஸு, அதுக்கப்புறம் டியூஷன், அதுக்கப்புறம் டான்ஸ் கிளாஸு, அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஸ்கூலு, அதுக்கப்புறம் ஷாப்பிங், ஈட்டிங், அப்புறம் ஸ்லீப்பிங். அதனால் அவ்வளோ பிஸி அந்த அம்மா. இங்கே வந்து இது பருப்பு சாம்பார் தான். ஆந்திரா மிளகா கிள்ளி போட்டு சாம்பார். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஐயோ, அடுப்பே ஆன் பண்ணிடுறேன். ஆமாம், பூண்டு வந்து உரித்து வச்சுருக்கேன் கத்திரிக்காய்க்கு. இப்போ இதை வந்து தட்டி எடுத்துக்கலாம். இந்த காஞ்ச மிளகாவை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து சாம்பாருக்கு தான் வறுத்து எடுத்துருக்கேன். இப்போ வந்து இதில் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு, ஜீரகம் வந்து 1/2 ஸ்பூன், கடுகு ஒரு 1/2 ஸ்பூன், உளுந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இதில் வந்து ஒரு 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். நீட்டு வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அதுவும் மிளகா கிள்ளி போட்டு சாம்பாருக்கு வந்து இப்படி நீட்டாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காஞ்ச மிளகாவை வந்து வறுத்து எடுத்துருக்கோம். இப்போ ஜாரில் போட்டிருக்கேன். புளி வந்து பாருங்கள், குட்டி கோலி உருண்ட அளவுக்கு புளி. இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரமேஷ் வந்து வெளியே போயிருக்காப்புல. அவங்க அண்ணன் சொன்னால் நான் வீடியோவில் பேசுடா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த சாம்பாருக்கு வந்து கொஞ்சம் தட்டின பூண்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கின உடனே இந்த தக்காளி ஒரு 4 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இந்த தக்காளி சேர்த்துக்கலாம். ஆமாம், அதையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கல்லுப்பு ஒரு 1.5 ஸ்பூன் கல்லுப்பு. வறுத்து அரைச்ச பொடிச்ச இந்த மிளகா, அதுக்கப்புறம் புளி இதுக்குள்ளவே போட்டிருக்கோம். இது ரெண்டுத்தையுமே நம்ம இதில் போட்டுட்டு ஒரு கிண்டிக்கலாம். வந்து நம்ம கத்திரிக்காய்க்கு கடுகு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து 6 ஸ்பூன் ஊற்றியிருக்கேன். 50 கிராமுக்கும் கூட ஒரு பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கின உடனே நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருவோம். இந்த சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த சாம்பார் வந்து அருணுக்கு பிடிக்காது. பிடிக்கவே பிடிக்காது. ரசமும் பிடிக்காது, சாம்பார் மிளகா கட்டி சாம்பாரும் பிடிக்கும்.
இப்போ வந்து இந்த கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துப்போம். தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கல்லுப்பு வந்து 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். பார்த்துட்டேன். காட்டுவிய நீ, காட்டு, நான் காட்டுறேன். ஐயோ கீழே வந்துச்சே. மொக்கையா போயிடுச்சா? சர்ப்ரைஸ். அந்த கத்திரிக்காய் இந்த மாதிரி இருக்கட்டும். தக்காளி வந்து ஒரு 5 தக்காளி நறுக்கி வச்சுருந்தேன், அதை சேர்த்துப்போம். இது வந்து இப்போ மூடி வச்சிடணும், தண்ணி ஊற்றக்கூடாது, மூடி மட்டும் வச்சிடலாம். மூடி வச்சாச்சு. பருப்பு எடுத்துருவோம். இது நல்லா கொதித்த உடனே இதை எடுத்து நம்ம வந்து குக்கரில் ஊற்றிடலாம், அந்த பருப்பில் ஊற்றிடலாம். ஆமாம், இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். ஆந்திரா மிளகா கிள்ளி சாம்பார் ரெடி. ஆமாம், இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நீ நினைக்கிற மாதிரி இந்த வெறும் காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டு வைக்கிறமே அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். உனக்காகவே நான் இன்னைக்கு திக்காக வைக்கிறேன்டா, தண்ணி ஊற்றலடா. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டீக்கு வந்து என்ன பண்ணிட்டுருக்குறாங்க, தலையில் ஹேர் ட்ரையர் போட்டு வந்துருக்காங்க. டீ வந்து அந்த சூட்டில் வந்து ஜாலியாக உட்காந்துக்கிறாங்க. தலையில் கை வைக்கக்கூடாது. டீ போய்ட்டு ஒரு வீடியோ எடுத்துருக்காங்க, அன்றைக்கிட்டே பெருமை வந்து மூடி திறந்துட்டாங்க கத்திரிக்காய் மூடியை. இந்த பாருங்க, தண்ணியே ஊற்றலை நான், ஆனாலும் இந்த மாதிரி நல்லா வந்து இது இந்த கத்திரிக்காய் உடையாமல் நம்ம கிண்டி விடணும். தக்காளி உடைஞ்சாலும் பரவாயில்ல, தக்காளி இப்படி இது பண்ணிக்கலாம். ஆனால் கத்திரிக்காய் வந்து இப்படி முழுசாக இருந்ததுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி இதுக்கு மீன் வறுவல் மசாலா தான் போடப்போகிறேன். நம்மளோட மீன் வறுவல் மசாலா தான் இதுக்கு வந்து ஒரு 2.5 ஸ்பூன். நம்ம தண்ணி ஊற்றாமலே இந்த தக்காளியில் கத்திரிக்காவில் இருந்த தண்ணியெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள், கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், நான் கொஞ்சம் ட்ரை ஆகணும். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது வந்து கருணக்கிழங்குக்கு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கருணக்கிழங்கு பொரியல். ஆமாம், இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது வந்து 1.5 வெங்காயம், பெரிய வெங்காயமாக இருந்தது, 1.5 வெங்காயம் போட்டிருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம், இதில் கரையாது, அதனால் சால்ட் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு. வா, கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு பாரு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தண்ணியே ஊற்றலை நான், ஆனால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இந்த சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. அதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி. நீ வந்து ஃபோன் பேசினிருந்த. ஆமாம், இதில் வந்து கொஞ்சம் கருணக்கிழங்குக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வேக வச்சுருக்கேன். தண்ணி வடித்து வச்சுட்டேன், இதை சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கணும். சரி, இல்லைங்க ஒரு இடத்துல இப்போ வந்து ஸ்டீக் வந்து இந்த மசாஜ் பண்ண பாருங்கள். இந்த கருணக்கிழங்கு கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம இந்த தந்தூரி மசாலா போட்டுடலாம். தந்தூரி மசாலா ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து கடையில் கிடைக்குது, நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். பாருங்கள், இந்த சீசனில் எப்பவுமே இந்த கருணக்கிழங்கு டக்குன்னு வெந்துடும். நம்ம என்ன தான் கொஞ்சம் நேரத்தில் எடுத்தாலுமே டக்குன்னு வெந்துடும். அது இந்த சீசனில் மட்டும் இப்போ தான் வந்து நல்லா இது பண்ணி வரும். அதே இந்த வெயில் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா வதக்குன்னு இருக்கும், அது சரியாகவே வேகாது. என்ன தான் வேக வச்சாலும் ஒரு மாதிரி வதக்குன்னு இருக்கும். இது கொஞ்சம் நேரம் நல்லா இப்படியே வதங்கட்டும். மேலே எதுக்கு போகிற? டீ வந்து என்ன தேடி தான் போகுது. மேலே தான் போயிருக்குடா, உங்க தேடி இருந்தாங்க. ஸ்ரீ யாரை தேடுற? சித்தப்பாவியா? அந்த போனாங்களே. கேமரா மாட்டிக்கிச்சே. என்ன எடுத்து தரமா? கலரிங் எதுக்கு? இப்பதான் கிளம்ப போறீங்களா நீங்க? அதுக்கு கலர் பண்ணி என்ன பண்ண போறீங்க? நெல்லிக்காய் பர்பி வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க. என்னடா பாருங்க, இன்னைக்கு மத்தியானம் லஞ்ச் வந்து முடிச்சாச்சு. சாதம், அதுக்கப்புறம் என்னதுரா ஆந்திரா மிளகா கிள்ளி சாம்பார், அப்புறம் வறுவல், ஆமாம் கத்திரிக்காய் வதக்கல். ஆமாம், சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.